உங்களுக்கு கேரக்டர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கெவின் கதையை சொன்னப்ப இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஆல்தோ ஃபியூ கேரக்டர்ஸ் தான், ஆனா கதையே ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஏன்னா எங்க பார்த்தாலும் நீங்க வந்து படத்தை இந்த யூடியூப்ல பார்க்கறப்ப எந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க நிறுத்தினாலும் அங்க ஒரு இமோஷன் இருக்கும். ஸோ நீங்க இமோஷன் வச்சு நீங்க பாக்குறப்ப ஒரு இடத்துல ஒரு லூப் ஹோல் இருந்தா அந்த இமோஷன் கனெக்ட் ஆகாது. ஸோ கமிங் பேக் டு ஸ்டாரி, இந்த கதை ஃபர்ஸ்ட் கேட்டப்ப கெவின் கிட்ட நான் சொன்னது, எப்படி வந்து நீங்க இந்த என்டையர் கதையை லூப் ஹோல் இல்லாம கிரியேட் பண்ணீங்கன்னு கேட்டேன். ஏன்னா எங்காச்சும் ஒரு கேப் வந்துச்சுன்னா கதை ஓடாது, பீப்பிள் கான்ட் ரிலேட் டு த இமோஷன்ஸ் ஆஃப் த கேரக்டர். ஸோ அந்த விதத்துல கெவின் இந்த படத்தை எழுந்தின விதமும் சரி, அவர் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணார்ல, ரொம்ப டைட்லி நீட்டட் ஃபிலிம் நான் சொல்லுவேன். How did you guys get involved in SMV? Like அந்த ஃபர்ஸ்ட் அந்த கால் இல்ல how did Kevin approach you? அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் சொல்றப்பே எனக்கு அந்த கிறிஸ் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலி ஒரு மெயின் லீட் தனியா ஒரு ட்ராக்ல போகுதுன்னா அது மெயின் லீட்க்கு சப்போர்ட்டா இருக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரோல் அவர் எனக்குன்னு சொன்னப்ப ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்கல்ல, சில கேரக்டர்ஸ்க்கு வந்து சோல் இருக்கணும்னு, அந்த கேரக்டர் ஒரு சோல் இவருக்குதான்னு இருந்துச்சுன்னா இவருக்கு தான். ஸோ தேங்க்ஃபுல்லி அந்த கிறிஸ் கேரக்டர் எனக்கு வந்துச்சு. Every track has an emotion to it. So it didn't feel like ரொம்ப பிளாங்கா இருக்கிற மாதிரியோ, எனக்கு வந்து அந்த படத்துல பர்பஸே இல்லாம இருக்கிற மாதிரியோ எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. So it didn't feel like I'm just a supporting character. It feel like I was also given priority to the movie. So அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. அது வந்து ரைட்டிங் the way the characters was written. Yes, very good. Correct. இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெமரபிள் மொமெண்ட், ஒரு ஃபேவரட் மொமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? மெமரபிள் மூமெண்ட்ஸ் வந்து ஷூட் பண்ண விதம் தான் சொல்லுவேன். அதுல வந்து ஒரு பர்டிகுலர் சீன் வந்து நானும் கெவின் நம்ம 2 பேரும் வந்து ஒரு சின்ன சீன் தான், ஆனா சின்ன சீன் எடுக்க ரொம்ப சிரமப்பட்டோம். அது பஸ்ல. ஸோ அந்த சீன் எப்படின்னா, இட்ஸ் ஆக்சுவலி ஓடுற பஸ்ஸுலா. ஸோ நம்ம டக்குன்னு ஏறிட்டோம். ஃபோன் வாலெட் இல்லை, ஃபோன் எதுவுமே இல்லை, ஏறிட்டோம். ஏறினோம்னா மேலே போன பஸ்ல போய் உட்காடுறோம். உட்காந்துன்னு கெவின் ப்ரோ சொல்றாரு, டக்குன்னு நம்ம ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு லைன் ஓடுது, எனக்கும் அவருக்கும் உள்ள லைன். அந்த பஸ் வேற ஆடிக்கிட்டு நிக்கிறது, பாம்பாட்டி மாதிரி இருப்பாங்களே இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து ஆக்சுவலி நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா, இந்த பஸ் ஸ்டாப் அடுத்த பஸ் ஸ்டாப் குள்ள எடுத்துனோனே நடந்துச்சா நடக்கல. சோ அது ஒரு பஸ் ஸ்டாப் போனுச்சு, 2 பஸ் ஸ்டாப் போனுச்சு, 3 4வது பஸ் ஸ்டாப்ல எப்படியோ எடுத்துட்டோம். அது 4 பஸ் ஸ்டாப் கழிச்சு இறங்கணும். அது வேற எங்கேயும் ஒரு இடத்துல போய் நம்மள இறக்கி விட்டுட்டு கிராப்பும் புக் பண்ண முடியல. ஏன்னா நம்ம கிட்ட எதுவுமே நம்ம ப்ரிப்பேரா இல்ல. சோ அங்க இருந்து திருப்பி ஒரு half an hour நடந்து இருப்போமா, நடந்து புகிஸ் ஏரியால இறங்கி அங்க இருந்து அந்த சந்து பொந்துக்குள்ள நடந்து கடைசியா நம்ம வந்து சேர்ந்தோம். So that was actually very memorable. Mr. Kevin William மென்ஷன் பண்றப்ப தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அவர் ஒரு பயங்கரமா டைரக்டர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரோட டைரக்டிங் ஸ்டைல்ல what stood out to you the most? டைரக்டர்ஸ் 2 விதமான டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒன்னு வந்து எடிட்டிங் தெரிஞ்ச டைரக்டர், டெக்னிக்கல் ஒர்க் தெரிஞ்ச டைரக்டர், இன்னொன்னு வந்து டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரி ரீச்சா இருக்கிற ஒரு டைரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் அவ்வளோ இல்லாத பிளஸ் ஸ்கிரீன் பிளே, ஸ்டாரி ரைட்டிங், டயலாக் ரைட்டிங்ல ரீச்சா இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு வந்து எடிட்டிங் எப்படி போகுதுன்னு தெரியாது. அவங்க வந்து they were just film whatever they can எடிட்டிங்ல வந்து பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி டைரக்டர் கூட ஈஸியா ஒர்க் பண்ணிடலாம். ரைட்டு, ஓகே. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க லைன் பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்டா சொல்றீங்களான்னு. ஓகே, அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணா பிரச்சனை எப்ப தெரியுமா வரும்? எல்லாம் தெரிஞ்ச ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்றப்பதான் பிரச்சனையே வரும். ஏன்னா அவர் கெவின் வில்லியம் வந்து எடிட்டிங் தெரியும், சினிமாட்டோகிராஃபி தெரியும், எல்லாம் தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு சீன் இமோஷனா, ப்ரோ இதான் ப்ரோ சீன், நீங்க வந்து இமோஷனா நடிங்கன்னு சொல்லிடுவாரு. ஆனா அந்த இமோஷன் இப்படி கொண்டு வர முடியாது, அது பில்டப் பண்ணும். ஆனா கெவினுக்கோ அந்த டைம் இல்ல. ஏன்னா மைண்ட்ல அவர் எடிட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த சீனுக்கு எனக்கு 1 நிமிஷம் தான் வேணும், நீ 2 நிமிஷத்துக்கு மேல ஃபீலிங் இமோஷன் எடுத்து நடிச்சனா எனக்கு வைக்க முடியாது. சோ என்னன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு லைன்லாம் சொல்லிட்டு இப்படி கையை வைக்க போக காட்டு சொல்லுவாரு. பிகாஸ் அவருக்கு அந்த சீன் போதும். பட் எனக்கு வந்து என்னடா, எனக்கு நான் இன்னும் வரலையே, இப்ப நீவா வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு அது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலையேன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் பட் அதுவே தான் கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் அதுதான் பெஸ்ட். பிகாஸ் இட் டசன்ட் ட்ரெயின் யுவர் எனர்ஜி. You don't need to take so long to get into அந்த சீன்ல தேவையில்லை. நீங்க ஒரு நடிகர் தானே, நீங்க ஒரு ஆக்டர் தானே. ஸோ அந்த ஒரு 1 minute அந்த சீன்
அவர் கேட்குற சீன் அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த இமோஷன் வேணும்னா நீங்க அந்த இமோஷன் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுதான் கெவின் கூட ஒர்க் பண்றப்ப எனக்கு கிடைச்ச பெரிய சேலஞ்ச். பட் இவென்ச்சுவலி அதுதான் நான் இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் நான் நடிக்கிறதுல அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு வேணா கேளு, நான் 50 செகண்ட்ஸ் மட்டும் தான் இமோஷன் கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு மன பக்குவத்துக்கு போயிட்டேன். ஆனா நீங்க சொல்லுங்க. எனக்கும் I'll agree with what Vicky said because I think Kevin he knows what he wants actually. So he doesn't drain out அந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப ப்ரெஷர் பண்றது. சில டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க ரொம்ப திணிப்பாங்க அந்த கேரக்டரை until we cannot feel the character anymore. It's just going to be pure acting, right? So இப்ப SNV ல இருக்கும்போது it was very comfortable. Like Kevin எனக்கு இந்த மாதிரி okay and he's very flexible also. This directors is what Vicky said, they are very persistent, right? இப்படிதா இருக்கணும். But no, it's very flexible. As long as அவருக்கு கிடைச்ச feel, அவருக்கு கிடைச்ச அந்த இது வந்துருச்சுனா he will just be okay. And that was something very easy for artists to work with. அந்த pressure இல்ல, and he knows what he wants. If you already mind ஒரு emotion இருக்குனா he will try to tune accordingly. அது வந்துருச்சுனா then the take is okay. அந்த மாதிரி, right? If you experience, yes. அது வந்துருச்சுனா okay, take okay. Don't need to worry about anything else. So that was something that I enjoyed. இந்த படத்தோட வைப் தான் என்ன எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இது ஒரு இமோஷனல் படமா, ரொமான்டிக் படமா, இல்ல ஒரு இன்டென்ஸான ஆக்ஷன் படமா? ரொமான்டிக் கலந்த இன்டென்ஸ் ஆக்ஷன் ஃபிலிம் சொல்லலாம். Same answer. நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ரொமான்டிக் கலந்த இன்டென்ஸ் ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்லலாம். பட் இமோஷன் லாஜிக்ல சொல்றது இல்ல. இது ஆக்ஷன்னா அடி தடி குத்து அதெல்லாம் இல்ல. ஆனா ஆக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இமோஷன்ல நிறைய யா அதான் முதல்ல சொன்ன மாதிரி இது இட்ஸ் a very emotionally charged film. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் அந்த படத்துல கரெக்டா பேக்கேஜ் பண்ணி இருக்குன்னு நான் நம்புறேன். இதான் அந்த வைப்பு. நிவா கிட்ட நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அது நிவாகிட்டே சொல்லியிருக்கேன். இப்ப டைரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த ஸ்கிரிப்ட்ல எல்லாமே இருக்கும். எப்ப நடக்குது, இது எங்க நடக்குது, என்ன கேரக்டர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயலாக் வருது, ஆஷான்னு போடும். அந்த ஸ்கிரிப்ட்லயே ஆஷான்னு இருக்கும். ஒரு லைன் இருக்குன்னு வச்சுப்போம், ஏன் இப்படி பண்ற, ஒரு ஏன் இப்படி பண்ற பிராக்கெட்ல நிவா சயின்ஸ் லவுட்லின்னு ஒரு பிராக்கெட் இருக்கும். ஸ்கிரிப்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த பிராக்கெட் யூசுவலி ஏன் ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதுறாங்கன்னா டு கிவ் தி கேரக்டர் the idea of what's going to happen or what the emotion she has to bring out during the scene. நிவா அந்த பிராக்கெட்ல உள்ள விஷயத்தை கூட அக்கு வேற ஆணி வேற பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதான் நிவா. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் இப்படி பண்ற பிராக்கெட் நிவா சயின்ஸ். ஸோ இதுதான் படிச்ச நிவா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப ஏன் இப்படி பண்ற, அது வரும், அது வந்தே ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணலனா ஸ்கிரிப்ட் ரைட்டர் கோச்சுப்பாங்கல, டைரக்டர் ரைட்டர் கோச்சுப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுறாங்க, இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, மூச்சு விடுறத பண்ணுவாங்க, ரோலிங் ஐஸ் போட்டு ஆஷா சீம்ஸ் அன்பாதர்ட். சோ இனிஷியலி நான் இது பாக்குறப்ப இது எனக்கு கொஞ்சம் எப்படிலாம் இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுதுன்னு பயந்தது இருந்துச்சு. பட் அதுவே நான் கத்துக்கிட்டதுதான். பிகாஸ் அது இட் ஹெல்ப்ஸ் டு ஐ மீன், நான் ஜோக் பண்றேன், இப்ப நம்ம சிரிக்கிறோம். பட் என்னன்னா அது ஒரு கதாபாத்திரத்தை என்ஹான்ஸ் பண்ற முக்கியமான நோட்டேஷன்ஸ், அந்த சைன், அதெல்லாம் நான் இன்ஃபேக்ட் நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப அதெல்லாம் போதரே பண்ண மாட்டேன். எனக்கும் கெவின் கஷ்டப்பட்டு எழுந்திருப்பாரு அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனா எப்ப நிவா கூட நடிச்சனோ, ஆஹா அதெல்லாம் கண்டுக்கணும்னு சொல்லிட்டு நானும் அப்பப்ப ட்ரை பண்ணுவேன். I will know he's actually doing whatever that's in the bracket. So I think it's learning from each other. Yeah, so I learned that from her. நீங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரியை என்டர் பண்ணீங்க? லைக் ஃபார் உங்களோட ஃபர்ஸ்ட் கிக் இன் ஆக்டிங், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் 1998-90 அந்த மாதிரி டைம்ல 1998 அந்த காலம் நீ பிறந்திருக்க மாட்டேன். 1998ல கான்போம் கற்போம்னு ஷோல ஃபர்ஸ்டா நடிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய நாடகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சு இங்க சேர்ந்திருக்கேன். நீங்க பிறந்தது எப்போ? 1991. 91.
ஓ 7 வயசுல ஆரம்பிச்சீங்க. 7 வயசுல. ஓகே, ஸோ நான் வந்து ஐ ஸ்டார்டட் ஆஃப் as a dancer. ஸோ மீடியாகாப்ல உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, பட் ஐ வாஸ் ஆக்சுவலி எஸ்டாப்ளிஷ் as a dancer ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மீடியாகாப்ல நிறைய ஷோஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆக்டிங்க்கு வந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸ்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. லைக் யார் ஃபார், அதெல்லாம் வந்து என்னோட பிகினிங் ஸ்டேஜ். ஸோ யார் ஃபார்ல வந்து நான் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் செஞ்சேன், வெரி ஷார்ட் சீன். அப்போ வந்து விஷ்ணு வந்து என்னை அந்த யார் ஃபார்ல அந்த டிவியில் என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு தென் ஐ திங்க் ஹி கால் மீ டவுன் ஃபார் ஆடிஷன்ஸ் ஃபார் விலங்கு. ஸோ விலங்கு வாஸ் ஆக்சுவலி மை டெபியூட் ட்ராமா as a lead actress. ஸோ அதிலிருந்து யூனோ that was my breakthrough. அதிலிருந்து மற்ற அழகிய தமிழ் மகன், அப்புறம் வீரசிங்கம், இந்த மாதிரி நிறைய நாடகங்களை நடிச்சு then that's how I established now as an artist. 7 வயசுல நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா. எப்ப என் கேமரா தொட்டீங்க? 8 வயசு சொல்லிடாதீங்க. இல்ல நான் வந்து 2008 தான் நான் முத கேமரா தொட்டுட்டு, ஏன்னா ரொம்ப கேமரா முன்னாடி இருந்து எல்லாம் பின்னாடி நின்று ஆக்ஷன் காட் டைரக்ட் சொல்றது அதுல ஒரு கர்வம், ஒரு கெத்து இருந்துச்சுல, அது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பின்னாடி போனேன். ஸோ கேமரா கற்றுக்கிட்டேன். ஸ்கூலுக்குலாம் போகல, ஜஸ்ட் ஸோ ட்ரையல் நேரம் தான் கேமரா கற்றுக்கிட்டு தென் ஸ்லோலி எடிட்டிங் ஆரம்பிச்சு, தென் மீட் கான்டாக்ட், மீட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்ஃபேக்ட் வசனம்ல டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஷோ ட்ராமா டைரக்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் டிஓபியாக இருந்திருக்கேன் வசனம்ல, அப்புறம் எடிட்டிங்கும் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் சேனலுக்கு. ஸோ அப்புறம் பார்த்துட்டு ஆனால் ரொம்ப ப்ரெஷரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா டைம்குள்ளே நீங்கள் இந்த இதை அனுப்பணும், எடிட்டிங், இவங்க கேட்பாங்க அவங்க கேட்பாங்க, 1008 கேள்வி கேட்பாங்க, எனக்கு நிம்மதியாக தூக்கம் வேணும்னு சொல்லிட்டு சரி வேணாம் கொஞ்சம் போதும் இதெல்லாம் விட்டுருவோம்னு சொல்லிட்டு வெளியே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஈஸி, நடிக்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நடிச்சிடலாம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்? என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து ப்ராப்பர் ஷார்ட் ஃபிலிம் முடிவுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது வந்து 2010 நினைக்கிறேன், 10-11 வசனம்ல. தட் வாஸ் த ஒன்லி வசனம் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடத்தினாங்க. அப்போதான் டான் அரவிந்த், ஜேம்ஸ் குமார் எல்லாரும் வந்தாங்க வெளியே. சாரி ஆமாம் கரெக்ட். ஸோ அந்த ஷோவில் நான் டேக் பார்ட் பண்ணி என்னோட அமௌங் 300 சப்மிஷன் நினைக்கிறேன். என்னோட ஃபிலிம் வந்து டாப் 10 வந்துச்சு. டாப் 10ல வந்துச்சு. 300 சப்மிஷன்ல டாப் 10 வந்துச்சு. அண்ட் இந்த 10ல வந்து என்னுடைய வந்து 6வது பொசிஷன்ல வந்துச்சு. நான் வாஸ் தி யங்கஸ்ட். மற்றவங்க எல்லாம் வெரி எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ். நான் மட்டும்தான் சின்ன பையன். அப்போ எனக்கு வயசு ஒரு 21 இருக்கும். ஒரு ஃபன்னான ஒரு கேள்வி. ஓகே, நீங்களா சினிமா பாப்பீங்க இல்லையா, நடிச்சிருக்கீங்க, பாக்குவீங்க. ஓகே, உங்களுக்கு செலிபிரிட்டி கிரஷ் அப்படின்னா யாராச்சும் இருக்காங்களா? மேரியா? சின்ன வயசுல இருந்து பிடிக்கும் உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். வாவ், ஓகே. எஸ். உங்களுக்கு எப்போ உங்களுக்கு அந்த மேடி தான் அப்பன்னு உங்களுக்கு அந்த மின்னலே அப்படின்னு ஒரு அழகான படம் வந்துச்சு. அந்த படத்துல விழுந்தவ தான் நான். ஏன் அப்பாஸ் பிடிக்கல? அப்பாஸும் எனக்கு அப்பாஸ் பிடிக்காது, மேடி தான் பிடிக்கும். சார் உங்களுக்கு? எனக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மாறிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து செலிபிரிட்டி கிரஷ் தான சொல்றீங்க? செலிபிரிட்டி கிரஷ் தான் சொல்றேன். ரேவதி I like ரேவதி and then I started falling in love and I grow. மலர்ந்த டைம்ல அமலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமலா அந்த பீரியட் அமலா பாத்தீங்களா? டோன்ட் ப்ளே. அமலா பிடிச்சிச்சு. ஆஃப்டர் தட் சிம்ரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்ரன் பிடிச்சிச்சு. தென் ஆஃப்டர் தட் டு சர்டன் பாயிண்ட் எனக்கு வந்து தமனா ரொம்ப பிடிச்சிச்சு. தமனா ஆஃப்டர் தமனா இப்போ வந்து எனக்கு கீர்த்தி சுரேஷன் ரொம்ப பிடிக்கும். ஐ ஃபீல் ஷீஸ் ஒன் ஆக்ட்ரஸ் ஹூ கேன் pull off the comedy role and also she delivers movies like அந்த தலைவி தானே அந்த மாதிரி மூவிஸ் கூட she's doing. so like கீர்த்தி சுரேஷ் ட்ரீம் ரோல், இது மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சா எனக்கு I want to do such a role அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல, எந்த மாதிரி ஒரு ஜான்ரு? romantic films with Maddie. romantic films are very good. அந்த காலத்துல மின்னலி அந்த மாதிரி ஜான்ரல இருக்கிற full love kind of that kind of movies எனக்கு ஆசை. அந்த மாதிரி நடிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படம் இந்த காலத்துல because it's very rare. ஒரு விண்ணை வருவாயா அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல வாவ். எனக்கு வந்து ஒண்ணு
சரியான ஒரு த்ரில்லர் படத்துல அப்பியர் பண்ணணும்னு ஒரு ஆசை, லைக் ரியலி த்ரில்லர். அப்படி இல்லைன்னா காமன் சென்ஸே இல்லாத ஒரு காமெடி ஃபிலிம், லைக் நோ பிரெய்னர், லைக் இப்போ ரீசென்ட்லி வந்த மத கஜராஜா எம்ஜிஆர் அண்ட் ஆம்பளை கூட ஒரு நோ பிரெய்னர், அது பார்த்தா ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட் லாஃப் அந்த மாதிரி இருக்கணும். Finish a sentence around அப்படின்னு ஒன்று இருக்கு. Okay. So we're going to prompt you. Okay. And you guys have to finish. Okay. 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 Yeah. So acting is. Passion. Art. Okay. Kevin William on set is like. Visionary. Really? Visionist. Strict. When I first met Vicky or Niva, I thought. She's energy ball. அது எனக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துப்பே ஐ நோ ஷீஸ் a ball, you know, and the ball, the energy that's floating around, and the மாதிரி ஒரு energy. Yeah. When I saw Vicky, I only thought that he's very sincere, very hardworking. Wow. He has really received love. He's like. அது ஐயோ பாத்தீங்களா எனக்கு அது எதுக்கு தெரியுது. Thank you. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. SMV will make people feel அப்படின்னு finish sentence-னா எப்படி சொல்வீங்க? Left. Left. Yeah. Oh, okay. SMV will make people feel loved. Yeah. Relatable for me. Very relatable. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா Relatable is in like. Because அந்த படத்துல வந்து as what we have mentioned before, love இருக்கு, friendship இருக்கு, துரோகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. So people can easily relate. Like it won't be a strange thing or a very weird thing happening, like it wouldn't be able to not connect to it. I think it's connection. People will feel the movie because it's full of emotion. Vicky சொன்னார்ல, so அதுதான். எனக்கு அதிகமாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஐ திங்க் வித் கெவின் அண்ட் ஸோ ஜஸ்ட் லைக் ஹவு ஷீ நோட்டீஸ். நான் கெவின் கிட்ட என்ன நோட்டீஸ் பண்ணுவேன்னா, ஓகே ஸோ இதுதான் சீன், நானும் கெவினும் நடிச்சுக்கிட்டு இருக்கோன்னே, அண்ட் கெவின் இஸ் அ டைரக்டர். கேமரா இங்கே இருக்கு, the close up is on you. ஓகே, நான் கெவின். he will look at you, look at the performance, react பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு ஜோனர் ஆயிரும். பிகாஸ் நான் சொன்னேன்ல எடிட்டிங் போயிட்டு இருக்கு மைண்டில். then you come back, then you deliver the line, மைண்ட் போயிடும். then you say okay நான் திருப்பி ஒரு வாட்டி அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிறேன், பிகாஸ் அவர் எங்கேயோ அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாரு. then you are asked to you will cross verify with the scenes, playbackல பார்த்துட்டு அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி போவோம்னு சொல்லுவார். ஸோ அதெல்லாம் something these are things that we don't encounter in real life. Like நிவா பண்றது, கெவின் பண்றது, யாராச்சும் பேசிட்டு இருக்கப்ப இப்படி பண்ணுவாரா? உங்களுக்கு நடிக்கிற மூட் வருமா? ஆனா அவர் பண்ணுவாரு. நடிக்கிற மூட் வரல, அப்ப கெவின் நடிக்கும் போது இருக்கு. No, that's why I say he's running the editing. That's why initially he was நான் கெவின் கிட்டே சொல்லியிருக்கேன், இது நடிச்சப்ப அவங்க நடிக்கிறப்ப கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. என்னால் அப்படி டைரக்டர் இருப்பாரா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து டைரக்டர் கிவ் யூ தி ஸ்பேஸ். இவர் வந்து he's editor. He knows what he wants. That's a பக்கா planning. You won't, if you can go to a set and you know எனக்கு இதுதான் வேணும்னா, just see the amount of homework he have done. அதுதான். ஸோ நேர்களே, SMV-யை தியேட்டரில் பாருங்க, நாங்களும் வருவோம், நாங்கள் ரிவ்யூ எடுப்போம், உங்களை நாங்கள் அங்கே சந்திக்கிறோம்.